உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். சனி பகவானது வக்கர நிலை. இந்த வக்கர நிலை மேஷராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட சூழலையும் மேன்மைகளையும் உண்டாக்கப் போகுதுன்றதை பார்க்குறோம். அதே சமயம் இந்த சனி வக்கர நிலைன்றது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்கும். கிட்டத்தட்ட 4.5 மாதமாக இந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அடைய போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறது அற்புதமான அமைப்பு. இந்த கால அமைப்பு மீண்டும் 30 வருடம் கழித்து தான் இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் உண்மை. ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கோச்சாரத்தில் 3ஆம் வீடும் 6ஆம் வீடும் 11ஆம் வீடு இந்த இடத்துல இருந்தால் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியில் பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுன்றது ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவானோ சுக்கிர பகவானோ இல்லை சூரிய பகவானோ மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி கெடுப்பார். ஆனால் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம். அப்போ சனி பகவானே கெடுக்கக்கூடிய சனி பகவானே ஒரு யோகமான நிலையில் நிற்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பு. அதனால தான் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் மாபெரும் வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்கிறது. ஆனால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் நின்ற 11ஆம் வீடு உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவருடைய பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எப்பவுமே செவ்வாயும் சனி பகவானும் இணையக்கூடிய அமைவுகளும் சரி, இவர்கள் ஒருவர் பார்க்கக்கூடிய அமைவுகளும் சரி, தேவையில்லாத மன அழுத்தமும் மன குழப்பமும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அருமையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, இது 100% நமக்கு சக்ஸஸ் அடைய போகுதுன்னு தெரியும். ஆனால் அதே விஷயத்தை குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு 70-80% மேலே போகும் பொழுது நாம் அவசரப்பட்டு இந்த வேலையை எடுத்துட்டோமோ, இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டோமோன்ற ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய நிலை இந்த செவ்வாயும் சனியினுடைய தொடர்பு உண்டாக்கிடும். ஆனாலும் அவர் நின்ற இடம் பலமாக இருக்கிறதுனால அதுவும் பரிபூர்ண வெற்றிகளை தரக்கூடிய அமைவுகளை சனி பகவானால் உண்டாக்கி தர முடியும். ஆனால் இவரது பார்வை உங்களது ராசியின் மீது விழுது ஒன்று. அப்போது 11இல் இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வை 3ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அடுத்தது இவரது பார்வை 5ஆம் வீட்டில் 7ஆம் பார்வையே விழுது. அப்போது ஒரு புறம் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைவு சனி பார்வை எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவாக உண்டாக்கும். ஆனால் விழக்கூடிய வீடு பாவ வீடாக இருந்தால் எப்படின்னா 6ஆம் வீட்டை பார்க்கிறது ரொம்ப நல்லது, 11ஆம் வீட்டில் சனி பார்வை விழுவது நல்லது, 10ஆம் வீட்டில் பார்த்தா கூட நல்லது தான். அதே சமயம் 3ஆம் வீட்டில் சனி பகவானது பார்வை விழுந்தால் நல்லது. ஆனால் இந்த மாதிரியான இடங்களில் விழாமல் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலும், பஞ்சமஸ்தான்றது பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட வீடு, நம்மளுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் அடுத்த லட்சியங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்த இடம், புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடம். அடுத்தது இவரது பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீடு. 7ஆம் வீடுன்றது விருச்சக வீடு. அந்த 8ஆம் வீடுன்றது உங்களுக்கு அந்த விருச்சக வீடாக இருக்கும். அந்த விருச்சக வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானது பார்வை விழுது. அப்போது இங்கே என்னன்னா இந்த சனி பகவான் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு அற்புத மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்துருப்பார். எப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகளும் அற்புதமான அமைப்புகளும் சில நல்ல நட்புகளால் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணங்களை கொடுப்பார்.
குடும்ப ரீதியில் நல்ல விஷயங்களுக்கு உண்டான வழிகளை வகுத்துருவார். ஆனால் அது கொடுத்த அளவுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தா இனம் புரியாத வழி, இனம் புரியாத மன அழுத்தம், ஏதோ ஒரு தடையும் தடங்கல்களும் கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிருக்கும். அப்போ இந்த நிலைகள் ஒரு மாற்றங்களுக்கு உண்டான வழிகள் ஏதானும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சனி பகவானது பார்வையால் தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பாதிப்புகள், அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை முழுமையான திருப்தி அடைய முடியாத நிலை, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், நீங்கள் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி அற்புதமான மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற லட்சியம் மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ எஃபர்ட் போட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அது ட்ராப் ஆகிருக்கும். உங்களை விட குறைந்த உழைப்பை பயன்படுத்தி அசால்ட்டாக அந்த இடத்தை அடைஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மற்றவங்க தட்டி பறித்து போயிருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்த லாக் பண்ணுது, அதற்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை ட்ராப் பண்ணுதுன்னா இந்த சனி பார்வையால் அந்த நிலைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. அப்போது அந்த சனி பார்வை வக்கர நிலை, சனி பகவான் எப்பவுமே வக்கர நிலை ஆகும் பொழுது அவர் இனம் புரியாத ஒரு வேகம், ஒரு தன்னுடைய அந்த கிரகத்தினுடைய சுழற்சி அதிகரிக்கும். கொஞ்சம் பின்னோக்கியும் தன்னுடைய நிலையில் இருந்து தடுமாறக்கூடிய ஒரு நிலை, தான் செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் அதிகப்படியான ஒரு ஆற்றலோடு இறங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி பகவானது வக்கர நிலை. அப்போ இந்த வக்கர நிலையால் இந்த பார்வைகள் திடீர்னு தன்னுடைய அந்த சனி பகவானுத பலத்தினால் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் நான் இதில் இறங்கினேன், இந்த தொழில் சார்ந்த அமைப்புகளில் இறங்கினேன், அதில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெரிய லெவலில் போட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டேன், என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பல நெருக்கடியில் நிற்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நெருக்கடிகள் திடீர் டேர்னிங், எப்படின்னா உங்களுடைய நட்பு ரீதியிலேயோ உங்களுடைய பந்தம் ரீதியிலேயோ இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்த நட்பு ரீதியிலேயோ ஒரு திருப்பங்கள் உருவாகி அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய அருமையான மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த சனி வக்கர நிலை. இந்த சனி வக்கர நிலை இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும் அது சற்று தாமதமாக இருந்தால் அந்த தாமதத்தை உடைச்சி ஒரு வேகத்தை அதிகரிக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிடும். ரொம்ப நாளாக நான் எடுத்த முயற்சிகளும் சரி, நான் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து செய்யணும், இல்லை நான் வேலையை முயற்சி எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு 100% இந்த நேர காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா 100% சடனாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அப்படின்னா நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த சூழல் எனக்கு இந்த நேரத்தில் இந்த அமைப்பு எனக்கு உண்டாக இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவானால் முடியும். காரணம், மேஷராசி என்பவர்களுக்கு ஏன் இவ்வளோ போல்டாக உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள், இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றமும் ஒரு தெளிவும் அற்புத மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா 100% அவர் நிற்கக்கூடிய இடம் அவரது சொந்த வீட்டில் அவர் நிற்கிறார். அந்த சொந்த வீட்டில் நின்று ஆல்ரெடி அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஆற்றல் மிக்க அருமையான அனுகூலத்தோட திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகங்களும் உங்களை வந்து அடையக்கூடிய நிலையை உண்டாகக்கூடிய அற்புதமான அமைப்பு. எப்பவுமே வாழ்க்கைன்றது கஷ்டமும் நஷ்டமும் எல்லாத்தையும் சார்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ நான் சொன்ன இந்த பலன்களால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிடுமானா கண்டிப்பாக ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பல்வேறு வித பாதிப்புகளை சந்தித்து குடும்ப ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி இனம் புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானது மேன்மை திடீர் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த அருமையான காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வாய்ப்பாக எண்ணி உங்களுடைய முயற்சிகளை மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அடுத்து இந்த சனி பகவானது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அப்போது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் தடைகளாக இருக்குது, கல்வி ரீதியில் தடங்கள் இருக்குது, ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருக்குன்ற சில மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அந்த வருத்தங்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாறுதல்களும் ஒரு மாற்றங்களும் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா,
இந்த பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் உங்களது வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் கண்டினியூவாக 3ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டிலும், அப்போது அந்த கடைசி ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் வீட்டிற்கு அவருடைய சுய வீட்டிற்கே வந்துடுவார். அப்போது அந்த இடமும் பலம் பெறுது, உங்களுடைய யோக அமைப்புகளும் பலம் பெறுது. அப்போது தொழில் ரீதியிலையும் மேன்மை அடைய போகிறீங்க, வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய ரீதியிலையும், அது மட்டும் அல்லாமல் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குன்னு நினச்சி வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த இழுபறி நீங்கி ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் கிடைக்கலையென்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திரகாரகன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார் குரு பகவான். அப்போது புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புத்திரகாரகன் தனஸ்தானத்தில் நின்று அவரது பார்வையும் உங்களுக்கு அருமையான 10ஆம் வீட்டில் விழுது. அப்போது தொழில் ரீதியில் ஒரு நல்ல செல்வம், செல்வாக்கு, வளர்ச்சி, முன்னேற்றங்களை அடைய போகிறீங்க, பாக்கியங்களை அடைய போகிறீங்க. இன்னும் உங்களது வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அதை சார்ந்த பாதிப்புகள், ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் 100% உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க போகுது. அந்த கஷ்டங்கள் ரொம்ப நாளாக எனக்கு மனபாரமாக இருக்குது, என் வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கே, இதுக்கு ஒரு மாற்றமும் மாறுதலும் கிடைக்குமா, கடவுள் இருக்காரா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குன்னு நினச்சி ரொம்ப நாளாக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும், மாறுதல்கள் பிறக்கும். அது மட்டும் அல்ல, பூமி, வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் இங்கே உருவாகும். ஏன் இந்த அமைப்புகள் முழுமையாக கிடைக்கணும்னா 11ஆம் வீடும் பலம் பெற்றுடுச்சு, 10ஆம் வீடும் பலம் பெற்றுடுச்சு. அப்போது 100% உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை விட குறைவான ஆற்றல் செய்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சவங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த ஆற்றலை வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அவங்கெல்லாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் சரி, வேலையில் அற்புதமான ப்ரமோஷன், கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ரமோஷன் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து நழுவி போயிருக்கும், நிறைய மிஸ் ஆகிருக்கும், காரணமே இல்லாமல் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் இந்த கிட்டத்தட்ட 4.5 மாதம் இந்த அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் அது மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும். சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய கால அமைப்புகள் 100% இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுது. முயற்சிகளை 100% பலப்படுத்தினால் உங்களது வாழ்க்கையில் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வையும் விழுது, குரு பார்வையும் அதே இடத்துல விழுது. அப்போது வெளிநாடு போகணும்னு நினச்சி முயற்சி எடுத்து தடையானவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மீண்டும் உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி அடைய போகிறீங்க. எடுக்கிற முயற்சிகள் முழுமை அடைய போகுது. வெளிநாட்டில் இருந்து பல்வேறு விதமான சிக்கலுக்கு கடந்த குறுகிய காலகட்டங்களில் ஆளாயிட்டேன்னு நினச்ச உங்களுக்கு இந்த ஜென்ம குருவும் விரய குருவால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த பாதிப்பால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்க போகிறீங்க. சொந்த பந்தங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நல்ல இலக்கை உண்டாக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பொருளாதார மேன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. கடன் சுமைகளை உங்களுக்கு சடனாக ட்ராப் ஆகும். உங்களுக்கு வருவாய், வளர்ச்சி, முன்னேற்றங்கள் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. மொத்தத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க. மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானது வக்கர நிலையும் குரு பகவானது அற்புதமான நிலையும், ஏன்னா அந்த சனி பார்வையிலிருந்து குரு விலகி இந்த பக்கம் நிற்கிறதுனால முழுமையான பிரகாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சதை முடிக்க போகிறீங்க. இந்த 4.5 மாதத்தில் உங்கள் மன பாரமும் சரி, சுபகாரியம் சுப விஷயங்களும் சரி, மனை பூமி சார்ந்த அமைப்புகளும் சரி, குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வுகளை உண்டாக்க போகிறீங்க. மொத்தத்தில் இது எல்லா அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்கர நிலை மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் சனி திசை நடந்துகிட்டு இருந்தால் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். 100% சனி வக்கர நிலையும் ப்ளஸ் சனி திசையும் இன்னும் முழுமையாக உங்களுக்கு வேலை உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல்
திசா புத்திகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது, இன்னுமே நல்லது. உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சனி வக்கர நிலையும் உங்களுக்கு கை கொடுக்கும். மேற்கொண்டு உங்களது சனி பகவானது மேன்மைகளும் சரி, உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலன்களையும் தெரிஞ்சு எந்த ஒரு வேலைப்பாடுகளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவுகள் எடுங்க, அது ரொம்ப நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.